நம்ம லிவ் லைக் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவை போல் இந்த பூமியில் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். 4 காரியம் இதுவரை நம்ம வந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை போல் இந்த பூமியில் வந்து வாழணும் அப்படின்ட்டு. முதல் காரியம் டிசன்மெண்ட்டு அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம். பகுத்தறிவோடு நம்ம வந்து வாழணும். இயேசு கிறிஸ்து நல்ல பகுத்தறிவோடு என்ன பண்ணார், வாழ்ந்தார். அப்படின்னா நம்ம சொல்கிறது நம்ம செய்கிறது எல்லாமே வந்து நல்லா யோசித்து பார்த்து நிதானித்து அறிந்து ஆராய்ந்து பார்த்து சொல்லணும், செய்யணும். அதுதான் வந்து டிசன்மெண்ட்டு. ஓகேவா? ஸோ அது அப்படி நம்ம வந்து இயேசு கிறிஸ்து போல் நம்ம அப்படி செய்யணும். அடுத்ததாக நம்ம ஹியூமிலிட்டி பார்த்தோம். ஹியூமிலிட்டி, தாழ்மை நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவை மரண பரியந்தம் தாழ்த்தினார். ஸோ அதே போல் நம்ம எல்லாவற்றிலும் நம்ம தாழ்மையாக இருக்கிறது, பணிவோடு இருக்கிறது ரொம்ப அவசியம். கிறிஸ்டின்னாலே ரொம்ப தாழ்மையானவங்க, நம்ம சொல்கிறத ஏற்றுக்கொள்வாங்க, அன்பானவங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பெரிய பேர் இருக்குது. அந்த பேரை நம்ம காப்பாற்றி கொள்ளணும். அதுக்கு பணிவோடு இருக்கிற, தாழ்மையோடு இருக்கிற ரொம்ப அவசியம். அடுத்தது இன்டெகிரிட்டியோட வாழணும். இயேசு கிறிஸ்து இன்டெகிரிட்டியோட அவர் வந்து வாழ்ந்தார். அவருக்குள்ள இருளே இல்லை, முழுவதும் வெளிச்சமாக இருந்தார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதுபோல் நம்ம மாறணும். அதுக்கு ஆண்டவருடைய கிருபை தேவை. ஆண்டவருடைய கிருபை இருந்தால் முழுவதும் நம்ம வெளிச்சமாக மாறிடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ இன்டெகிரிட்டியோட யாரும் பார்க்குறப்ப மாத்திரமில்ல, பார்க்காதப்பவும் நம்ம வந்து நல்லவர்களாக இருக்கணும். முழுவதும் வெளிச்சம் உள்ளவர்களாக காணப்படணும். மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக, அப்புறம் வந்து உப்பை போன்றவர்களாகவும் நம்ம வந்து இருக்கணும். சாரம் ஏற்றுகிறவர்களாக, மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கொடுக்கிறவர்களாக, சுவை ஊட்டுகிறவர்களாக அப்படி நம்ம வந்து காணப்படணும் அப்படி சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து 4th வந்து சிம்ப்ளிசிட்டி. வி ஷுட் லிவ் வித் சிம்ப்ளிசிட்டி அப்படி சொல்லி பார்த்தோம். எளிமையாக வந்து என்ன பண்ணணும், வாழணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்த தெய்வமாக இருந்தாலும் அவர் இந்த பூமியில் வந்து மனிதனாக வாழும் பொழுது ரொம்ப எளிமையாக வாழ்ந்தார். எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அதுபோல் நாமும் எளிமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் வாங்கி குமிக்கக்கூடாது. சொத்து குமிக்கக்கூடாது. எல்லாம் பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ணாதீங்க, குமிக்காதீங்க. பணம் அதிகமாகும்போது இருதயத்தை என்ன பண்ணக்கூடாது, அதன் மேலே வைக்கக்கூடாது. சங்கீதம் 62:10 ஐஸ்வர்யம் விருத்தி ஆகும் பொழுது இருதயத்தை அதன் மேல் வைக்காதேன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பணம், சொத்துகள் எல்லாம் அதிகமாகும்போது அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதிலே இருதயம் இருக்கக்கூடாது. ஸோ ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும். நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது காரணம் நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான். வி ஆர் பிளஸ்ஸட் டு பி a blessing ஃபார் அதர்ஸ். வி ஆர் ஆல் பிளஸ்ஸட். நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா டு பி a blessing ஃபார் அதர்ஸ், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான். ஸோ அதை மனதில் வைத்துக்கொள்வோம். ஸோ இந்த 4 காரியத்தை நம்ம வந்து என்ன பண்ணோம் பார்த்தோம். இப்போ 5வது காரியம், 5, 6, 7 முடிஞ்சால் என்ன பண்ணுவோம், 3 காரியத்தை 4 காரியத்தை கூட இந்த நாளில் நம்ம வந்து பார்ப்போம். மத்தேயு 19:26 வாசிங்க. மத்தேயு 19:26. அந்த பாட்டு வந்து ஆராதனைக்கு வந்து எடுக்கும்போது இதெல்லாம் மேட்ச் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் எல்லாமே மேட்சாக அமைஞ்சிருக்குது. ஏசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான் தேவனால் எல்லாம் கூடும், அசாத்தியங்கள்லாம் சாத்தியம் அப்படி சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து என்ன லைஃப் ஸ்டைல் அப்படின்னா, பாசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு லைஃப் ஸ்டைல். சரிங்களா? தேவனால் எல்லாம் கூடும் அப்படிங்கிற மனப்பான்மையோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழணும். நிறையா காரியங்களை இன்டெகிரிட்டி, சிம்பிளிசிட்டி, ஹியூமிலிட்டி, டிசர்ன்மெண்ட் அப்படி சொல்லலாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இது வந்து என்னென்னா ஒரு பாசிபிலிட்டி. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் காட் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட், அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே அப்படி தான் என்ன பண்ணார், வாழ்ந்தார். இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தார்? நம்ம எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். நம்ம வி ஆர் ஆல் ஐ எம் அ ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து வெளியே சொல்லுகிற நாம 1 யோவான் 2:6 படி நடக்கணும். அல்லேலூயா. 1 யோவான் 2:6 அவர் நடந்தபடியே என்னை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவன் எப்படி, அவர் நடந்தபடியே இயேசுவை பின்பற்றுகிறேன்னு சொல்லுகிறவன் எப்படி இருக்கணுமா, அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனம் ரொம்ப அந்த கண்ணில் வந்துட்டு போகணும். நம்ம வந்து ஐ எம் அ ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு வெளியில் வந்து நல்லா கெத்தாக நல்லா தலை தூக்கி சொல்கிற உயர்த்தி நம்ம சொல்கிற நாம
1 யோவான் 2:6 கண்ணில் வந்துட்டு போகணும். அவர் நடந்தபடியே நீயும் நடக்கிறியா அப்படின்னு அந்த வசனம் வந்துட்டு போகணும். ஸோ அப்படி வந்துட்டு போச்சுன்னா கண்டிப்பாக அவர் நடந்தபடியே என்ன பண்ணுவோம், நாமும் நடப்போம். நானே இப்போ தான் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த பிரசங்கம்லாம் என்னென்னா முதல்ல எனக்கு தான் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுறாரு, டீச் பண்ணுறாரு. ஸோ அதை நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், பிரசங்கிக்கிறேன். ஸோ பிரசங்கியாருக்கு மேக்ஸிமம் 99% அப்படி தான். அவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தை மூலமாக அந்த பிரசங்கத்தெல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு தான் கொடுப்பாரு. அவங்க அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு கிடைச்ச பிரியாணியை மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுற மாதிரி அது மாதிரி தான் இந்த பிரசங்கமும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையும் எனக்கு கிடைச்ச வார்த்தை உங்களுக்கும் கிடைக்கணும், எனக்கு கிடைச்ச சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கணும். ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் இதை நம்ம ஷேர் பண்ணுறோம், ஆண்டவருடைய வார்த்தையை. ஸோ இப்போ ஆண்டவர் நடந்தபடியே நாம் நடக்கணும். ஆண்டவர் எப்படி நடந்தார், தேவனால் எல்லாம் கூடும், அந்த ஒரு மைண்ட் செட் தான். இயேசு கிறிஸ்து ஆண்டவரால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவான் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறப்போ, ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும், ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவனுடைய மனசு எல்லாமே எங்கே தான் இருக்கும், அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே இருக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் அந்த உதாரணம் சொன்னார். ஒரு ஐஸ்வர்யவான் நல்ல ஏக்கர் கணக்கில் நிலம் வச்சுருக்கான், அவனுக்கு நல்ல விளையுது. அந்த வருஷத்தில் நான் இதெல்லாம் இடிச்சிட்டு நான் பெருசாக கட்டுவேன், ஆத்துமாவே நீ சந்தோஷப்படு, உனக்கு எல்லாம் இருக்குது, நீ இளைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவை நோக்கி அவன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவனுடைய அந்த ஐஸ்வர்யனுடைய மனசெல்லாம் அவனுடைய ஐஸ்வர்யத்தின் மேலே, அவனுக்கு விளைஞ்ச தானியங்கள் மேலே, எப்படி இதை இடிச்சிட்டு பெருசாக கட்டலாம், ஸ்டோர் ஹவுஸை இடிச்சிட்டு எப்படி பெருசாக கட்டலாம், இது மாதிரியே அவனுடைய மனசெல்லாம் இங்கே தான் இருக்குது. அவன் மேலானவைகளை இயேசுவை தேடவே இல்லை. ஆத்துமாவை காக்க வல்லவரை அவன் என்ன பண்ணல, தேடவே இல்லை. இந்த சரீரத்தை இதெல்லாம் இந்த தானியங்கள் காக்கும் அப்படின்னு சொல்லி சரீரத்தை காக்கக்கூடிய காரியங்களை தான் அவன் பார்த்துக்கிட்டு இருந்தானே தவிர ஆத்துமாவை காக்கக்கூடியவரை அவன் என்ன பண்ணல, பார்க்கலை. ஸோ அதனால தான் ஆண்டவரும் சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான் பணக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைகிறது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் நிறையா பணக்காரர்கள் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க, ஆண்டவருக்காக வாழுறாங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவங்களாம் ரேர் பீஸ் அப்படின்ன மாதிரி. ஸோ சில பணக்காரர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது கர்த்தருக்கே மகிமை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரால் கூடாது ஒன்றுமில்லை அப்படிங்கிறது நிறைவேறுது, ஆண்டவரால் எல்லாம் கூடும். அப்போ ஐஸ்வர்யவான் எப்படி ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சீசர்கள் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, மனுஷரால் அது கூடாது தான், தேவனால் எல்லாம் கூடும். அந்த ஒரு மைண்ட் செட்டு நம்ம எல்லாத்துக்கும் இருக்கணும். ஸோ ஆண்டவரை நம்புகிறவர்கள், நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறவர்கள், நம்முடைய பாசிபிலிட்டிஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கணும். நம்ம எதையும் நம்மளால் முடியாது அப்படின்ன மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி தான், எல்லாமே முடியும். தண்ணீரில் நடக்க முடியும், மரித்தவனை உயிரோட எழுப்ப முடியும். அந்த எல்லாத்துலேயும் பாசிபிலிட்டியை, சாத்தியத்தை பார்க்குறார். எல்லாம் சாத்தியம், எல்லாமே கர்த்தரால் சாத்தியம், எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது தான் அந்த மைண்ட் செட்டு. அந்த மைண்ட் செட்டோடு தான் நம்மளும் என்ன பண்ணணும், இருக்கணும். இது எப்படி நடக்கும், அது எப்படி செய்ய முடியும் அப்படிலாம் நம்ம நம்மளோட இந்த கான்செப்ட் படிக்கிற நீங்கள், இந்த கான்செப்ட் எனக்கு எப்படி புரியும்? ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரோடைய உதவியோட, ஆவியானவருடைய உதவியோட படிங்க. ஆவியானவர் நிச்சயமாக அந்த கான்செப்டை புரிய வைப்பார். ஹல்லேலூயா. ஸோ மெமரி பவரே இல்லை அப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆவியானவர் மெமரி பவர் கொடுப்பார், ஞாபக சக்தியை கொடுப்பார். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு எழுத வைக்க கர்த்தர் உதவி செய்வார். எல்லாமே ஆண்டவரால் கூடும். ஸோ பாசிபிலிட்டிஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். நம்ம இஃப் யூ பிலீவ் இன் காட், வென் யூ பிலீவ் இன் காட், யுவர் பாசிபிலிட்டிஸ் ஷுட் பி எக்ஸ்பேண்டட். உங்களுடைய அந்த கூடுகிற காரியங்கள், தேவனால் கூடுகிற காரியங்கள் அது விரிவடைந்து கொண்டே போக வேண்டும். ஸோ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் காட் அப்படிங்கிறத நம்புகிறவர்கள், தேவனால் எல்லாம் கூடும் அப்படிங்கிறத நம்புகிற நாம் எப்படி இருக்கணும், இன்னோவேட்டிவாக இருக்கணும், க்ரியேட்டிவாக இருக்கணும். இன்னோவேட்டிவ்னா புதுமையானவர்களாக, நம்ம புதிய காரியங்களை செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அதே நேரத்தில் க்ரியேட்டிவ் பீப்புளாக இருக்கணும், படைப்பாற்றல் உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு காரியத்தை புதுசாக செய்ய நமக்கு தெரியும். இது மாதிரி யாருமே யோசித்ததில்லை அப்படின்ன மாதிரி நம்மளுக்கு யோசிக்க தெரியணும். ஸோ ஏன்னா நம்ம நம்புகிற தெய்வம் என்ன சொல்லியிருக்கிறாரு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் தேவனால் எல்லாம் ஆகும் அப்படி சொல்லியிருக்காரு.
ஸோ தேவனால் எல்லாம் ஆகும்னா நம்ம ஏன் க்ரியேட்டிவாக இருக்கக்கூடாது, நம்ம ஏன் இன்னோவேட்டிவாக இருக்கக்கூடாது? நம்ம புதுமையானவர்களாக, படைப்பாற்றல் உள்ளவர்களாக இந்த பூமியில் இருக்கிறது ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. பிகாஸ் வி சர்வ் அ காட் ஹூ சேஸ் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஹல்லேலூயா. எல்லாமே ஆண்டவரால் கூடும் அப்படிங்கிற தெய்வத்தை நம்ம வந்து ஆராதிக்கிறோம், அவருக்கு ஊழியம் செய்கிறோம், அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்கிறோம். ஸோ அதனால் நம்ம எல்லாருமே இன்னோவேட்டிவாக, க்ரியேட்டிவாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்கன்னா, வாழ்க்கையில் வந்து பெரிய தடை, நான் வெற்றி பெறுவதற்கு பெரிய தடை என்ன அப்படின்னா தோல்வி அடைகிறது, அப்புறம் வந்து தவறுகள் செய்கிறது. தவறு செய்கிறது தான் எனக்கு பெரியது. நான் ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைப்பேன், ஆனால் தப்பு செஞ்சிருவனோ அப்படின்னு, ஒரு தப்பு செஞ்சிருவனோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், நான் தோல்வி அடைஞ்சிருவனோ அப்படிங்கிற ஒரு பயம். இந்த காரியத்தில் நான் தோல்வி அடைஞ்சிட்டா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இல்லை நானே எனக்கே ஒரு மாதிரி இருக்குமே, நான் தோல்வி அடைஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இதைத்தான் வந்து என்ன பண்ணுறாங்க, தடையாக பார்க்குறாங்க. கிரேட்டஸ்ட் பேரியர் அப்படின்னு சொல்லி பார்க்குறது வந்து ஃபெயிலியரையும் மிஸ்டேக்ஸையும் ஜனங்கள் வந்து பார்க்குறாங்க. ஆனால் ஃபெயிலியர், மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் வந்து கிரேட்டஸ்ட் பேரியரே கிடையாது, மிகப்பெரிய தடைகளே கிடையாது. எது மிகப்பெரிய தடை அப்படின்னா அன்பிலீஃப், நம்பிக்கை இல்லாதது, சந்தேகப்படுறது தான் பெரிய தடை. சந்தேகப்படுகிறது தான் வந்து என்னது, நம்ம வெற்றி பெறாததற்கு, நம்ம ஜெயிக்க முடியாததற்கு பெரிய தடை அப்படின்னா சந்தேகப்படுறது. நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம தோற்று தான் போவோம். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க, அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க, எப்பொழுதும் அவருடைய நினைவாக இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள்லாம் என்ன பண்ணும், வாய்க்கும். ஹல்லேலூயா. வெற்றி பெற நீங்கள் எடுத்த காரியங்களில், நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெற கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். ஹல்லேலூயா. நாட் ட்ரஸ்டிங் த காட் ஹூ மேட் யூ அண்ட் லவ்ஸ் யூ, அதுதான் பெரிய கிரேட்டஸ்ட் பேரியர். இட்ஸ் த கிரேட்டஸ்ட் பேரியர் டு கெட் சக்ஸஸ் அப்படி சொல்லலாம், டு கெட் விக்ட்ரி. வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு தடையே நாட் ட்ரஸ்டிங் இன் த காட் ஹூ மேட் யூ, ஹூ கிரியேட்டட் யூ, ஹூ லவ்ஸ் யூ. நம்மளை நேசிக்கிற, நம்மை உண்டாக்கின தெய்வத்தை நம்பாமல் இருக்கிறது. டவுட்டிங் காட், சந்தேகப்படுறது, கர்த்தரை சந்தேகப்படுறது. இது முடியுமா அப்படின்னா கர்த்தரையே சந்தேகப்படுற மாதிரி. கர்த்தரை நம்புகிற நாம இது முடியுமா, இது புரியுமா, இதை செய்ய முடியுமா அப்படின்லாம் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. எல்லாம் ஆண்டவரால் கூடும் அப்படிங்கிற மைண்ட் செட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தார். எல்லாரும் அப்போ ஐஸ்வர்யவான் எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவான் அப்படி சொல்லி எல்லாரும் கேட்கும்போது இயேசு கிறிஸ்துவும் ஆமாம் அவன் போக முடியாது, என்ன பண்ணுற அப்படின்னு அப்படி சொல்லலை. மனுஷரால் கூடாது, தேவனால் கூடும் அப்படி சொன்னார். நம்முடைய பார்வைக்கு அது கூடாது, ஆனால் தேவனுடைய பார்வையில் எல்லாம் கூடும். ஸோ அந்த ஒரு மைண்ட்ஸ், அந்த ஆட்டிடியூடோடு நம்ம இந்த உலகத்தில் வாழுகிறது ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. ஸோ இப்போ இந்த சந்தேகப்படுறது, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, when you have unbelief it limits your life. உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி போகவே விடாது. நம்பிக்கை இல்லை, சந்தேகமாக பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம், ஆண்டவர் மேலே சந்தேகப்படுறது. ஆண்டவர் என் கூட இருப்பாரா, இதை செய்வாரா, எனக்காக இதை செய்வாரா. நம்ம பாட்டு பாடினோம், எனக்காய் நிற்கும் இயேசு நிற்பாரா, எனக்காய் பேசும் எனக்காக பேசுவாரா அப்படின்னு அவரை ட்ரஸ்ட் பண்ணாமல் அவரை சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தோன்னா வாழ்க்கையில் குறிப்பிட்ட எல்லையை தாண்டி நம்மளால் என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. ஸோ அப்போ அன்பிலீஃப் வந்து இட் லிமிட்ஸ் அவர் லைஃப் பவுண்ட்ரிஸ், நம்முடைய வாழ்க்கை எல்லைகளெல்லாம் வந்து குறுகியதாக மாற்றிவிடும். அந்த அதர் ஹேண்ட் நம்ம இன்னொரு பார்வையில் நம்ம பார்க்கும்போது, த மோர் யூ பிலீவ், த மோர் யூ ட்ரஸ்ட் காட், ஈவன் வென் இட்ஸ் த ஹார்டஸ்ட் டைம், ரொம்ப கடினமான சூழ்நிலையிலும் கடினமான நேரங்களிலும் ஆண்டவரை எவ்வளோ அதிகமாக நீங்கள் நம்புறீங்களோ, ஆண்டவரை எவ்வளோ அதிகமாக நீங்கள் விசுவாசிங்களோ, அவ்வளோ அளவுக்கு you can see, the more you believe, the more you will start to see God's work in your life. Hallelujah. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எவ்வளோ அதிகமாக நீங்கள் ஆண்டவரை நம்புறீங்களோ, எவ்வளோ அதிகமாக நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளோ அதிகமாக அவர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறத பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நிச்சயமாக பார்க்க முடியும். நம்பி பாருங்கள், விசுவாசித்து பாருங்கள், அவருடைய கரம் நம்ம மேலே இருக்கிறத உணர முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற கிரியைகளை நம்மால்
பார்க்க முடியும், நிச்சயமாக பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் சரி, நம்முடைய ஃபேமிலிலையும் சரி, நம்முடைய கெரியரில் சரி, நம்முடைய படிப்பில், ஸ்டடீஸில் எல்லாத்துலேயும் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. எப்போ? when you believe in God. ஹல்லேலூயா. when you trust in God, when you have faith in God. விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது, நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும்பொழுது, when you keep yourself away from unbelief, doubt, சந்தேகத்தை விட்டு நீங்கள் வெளியில் வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய ஸ்டடீஸில் எல்லாத்துலேயும் கர்த்தருடைய கரம் இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். when you see God's hand in your life, அதுக்கப்புறம் நீங்கள் கர்த்தருடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பித்த பிறகு you will trust God, you will have faith in God even more. Hallelujah. இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும், இன்னும் அதிகமாக ஆண்டவர் மேலே நம்பிக்கை வரும். ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய கரத்தை பார்த்துட்டீங்க. நீங்கள் கர்த்தருடைய கிரியையை உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஸ்டடீஸில், உங்களுடைய கெரியரில் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்கள் வேலை செய்கிறது, படிக்கிற எல்லாத்துலேயும் ஆண்டவருடைய கரம் இருக்கிறத, ஆண்டவர் கிரியை செய்கிறத நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்னும் அதிகமாக ஆண்டவரை வந்து என்ன பண்ணீங்க? விசுவாசிப்பீங்க, இன்னும் அதிகமாக ஆண்டவரை நம்புவீங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டி ஆட்டிடியூட், இந்த பாசிபிலிட்டி மைண்ட் செட்டு நம்ம எல்லாத்துக்கும் அவசியம். ஹல்லேலூயா. கண்டிப்பாக இருக்கணும். தேவனால் எல்லாம் கூடும் அப்படி சொல்லி நினச்சி வாழணும். வாழும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இதுதான் வந்து 5th ஒன். சரிங்களா? 5வது காரியம், இயேசுவை போல இந்த பூமியில் வாழ்வதற்கு இந்த பாசிபிலிட்டி மைண்ட் செட்டு நம்ம எல்லாத்துக்கும் இருக்கணும். கூடும், தேவனால் எல்லாம் கூடும், அசாத்தியங்கள் சாத்தியம், அசையாத மலை கூட அசையும், அமராத புயல் கூட அமர்ந்து விடும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட். ஹல்லேலூயா. அந்த ஒரு மனப்பான்மை நம்ம எல்லாத்துக்கும், தேவனால் எல்லாம் கூடுங்கிற மனப்பான்மை நம்ம எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இருக்கணும். கிறிஸ்தவர்களாகி நமக்கு, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், கிறிஸ்துவை நம்புகிறவர்கள், இயேசுவுடைய வார்த்தையை கேட்கிற நமக்கு இந்த மைண்ட் செட் இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தது 6வது காரியம், ஹாஸ்பிட்டாலிட்டி. உபசரிக்கிறவர்களாக நம்ம வந்து என்ன பண்ணணும்? இருக்கணும். இயேசு கிறிஸ்து உபசரித்தாரா? உபசரித்தார். எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. 5000 பேரை வந்து என்ன பண்ணுறார்? ஆண்டவர் போஷிக்கிறார். ஹல்லேலூயா. 5000 பேரை 2 தடவை வந்து என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் போஷிக்கிறத பார்க்குறார். ஒரு தடவை 12 கூட நிறைய மிச்சம் எடுக்கிறாங்க, இன்னொரு தடவை 7 கூட நிறைய என்ன பண்ணுறாங்க? மிச்சம் எடுக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ உபசரிக்கிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறாரு. ஸோ உபசரிக்கிறது அப்படின்னா என்ன? மத்தேயு 25:40 வசனம், 45வது வசனம், அந்த 2 வசனத்தையும் வாசிங்க. மத்தேயு 25:40, 45. மிகவும் சிறியவர்களாகிய இவர்களுக்கு, சகோதராகிய இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் அப்படி சொல்கிறார். ஸோ அதான் அந்த உபசரிப்பு, ஹாஸ்பிட்டாலிட்டி. நம்ம வந்து கண்டிப்பாக ஆண்டவரை பின்பற்றுகிற நாம், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுற நாம் கண்டிப்பாக we should show hospitality to everyone. Hallelujah. even to the strangers. நம்மளுக்கு தெரியாதவங்களுக்கு கூட நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிக்க வேண்டும், அவர்களை உபசரிக்க வேண்டும். அந்த காலத்துலலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு திண்ணை மாதிரிலாம் கட்டி வைப்பாங்க. திண்ணை வந்து என்ன பண்ணுவாங்க? கட்டி வைப்பாங்க. திண்ணை வந்து எதுக்கு? பழங்காலத்து நம்ம பண்டை கால தமிழர்களுடைய பழக்க வழக்கம், சங்க கால தமிழர்களுடைய பழக்க வழக்கம் அப்படின்னா, அந்த திண்ணை வழிப்போக்கர்கள் வந்து என்ன பண்ணலாம்? கொஞ்சம் இளைப்பாரி விட்டு செல்லலாம். அந்த திண்ணையில் வந்து கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுவாங்க? இளைப்பாருவாங்க. அந்த நேரத்தில் வீட்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா தண்ணி கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. ஏதோ டீ போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க, உபசரிப்பாங்க. சாப்பிட்ற நேரம்னா சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க. சாப்பாடு கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க? கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக திண்ணைகளெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. எங்கள் தாத்தா வீட்டில் திண்ணை இருந்துச்சு. அதில் உட்காந்து எங்கள் தாத்தா எனக்கு ஏகப்பட்ட கதைகள்லாம் சொல்லியிருக்கா. தெனாலிராமன் கதைகள், அக்பர் பீர்பால் கதைகள், எல்லாம் ஏகப்பட்ட கதைகள் வந்து என்ன பண்ணுவார்? ஆக்ஷனோடு எங்கள் தாத்தா சொல்லி கொடுப்பாரு. அதெல்லாம் உட்காந்து நான் வந்து கேட்டிருக்கிறேன். அதெல்லாம் 90s, 1990களில் இதெல்லாம் உட்காந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்? தாத்தாட்ட நான் 3வது 4வது படிக்கிற டைமில் தான் தாத்தா கூட இருந்தேன். ஃபஸ்ட்லேருந்து பிறந்ததுலேருந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரை தாத்தா பாட்டியோட இருந்தேன். ஸோ 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது அந்த திண்ணையில் உட்காந்து சொன்ன கதைகள் எல்லாம் உபசரிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க? திண்ணைகள்லாம் கட்டி வச்சாங்க. ஸோ இப்போல்லாம் சத்திரம்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க? கட்டி வைக்கிறாங்க. சத்திரம் கட்டுறாங்க அங்கங்கே. அப்போ வந்து என்ன பண்ணலாம்? லாங்காக போகிறவங்க அங்கே கொஞ்சம் நேரம் நின்று இளைப்பாரிக்கிற மாதிரி சத்திரம்லாம் இப்போ கட்டுறாங்க. நிறையா இப்போ பஸ் ஸ்டாண்டில் கூட நிறைய பேர் இளைப்பாரி விட்டு செல்கிறார்கள். அது மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லாம் கட்டுறாங்க.
ஸோ அப்படி ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிக்கிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். வி ஷுட் லிவ் வித் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஹாஸ்பிட்டாலிட்டினா என்ன அப்படின்னா லவ் இன் ஆக்ஷன். லவ் இன் ஆக்ஷன் தான் வந்து என்னது ஹாஸ்பிட்டாலிட்டி. நான் வந்து உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு வாயில் சொல்லாமல் அதை செயலில் காட்டணும். இப்போ நான் என் ஒய்ஃபை வந்து நேசிக்கிறேன் சொல்லிட்டு அவளுக்கு ஒரு சேரீ கூட நான் வாங்கி கொடுக்கல, ஒரு சுடிதார் கூட வாங்கி கொடுக்கல, கேட்குற எதுவுமே நான் வாங்கி கொடுக்கல அப்படின்னா, எல்லாம் என்ன சும்மா ஐ லவ் யூ மட்டும்தான் சொல்கிறேன், ஆனால் எதுவுமே செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. சும்மா வாயில் வடை சொல்கிறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்றாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம அன்பு வந்து வாயில் வந்து சொல்கிறது மாத்திரம் அன்பு கிடையாது, அதை செயல்லையும் வந்து என்ன பண்ணணும், காண்பிக்கணும். அதுதான் வந்து உண்மையான அன்பு. ஸோ அப்படிப்பட்டவர்களாக நம்ம வந்து இருக்கணும். இயேசு கிறிஸ்து அப்படி தான் இருந்தார். எல்லாத்தையும் நான் உங்கள் எல்லாரையும் நேசிக்கிறேன்னு சொன்னவர் எல்லாரையும் உபசரித்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு வருகிறவர்களுக்கு, ரொம்ப வியாதியில் வருகிறவர்களுக்கு என்ன பண்ணார், அவர் அந்த வியாதியை குணமாக்கினார். குஷ்டரோகிகளை குணமாக்கினார். ஊமையானவர்களை பேச வைத்தார். நிறையா காரியங்கள். திமிர்வாதக்காரன், பிடிவாதம் இருக்கிற அவங்களெல்லாம் ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், வலிப்பு இதெல்லாம் வந்து அவங்க எல்லாரையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், அவர்களுக்காக மனம் இறங்குகிறவராக இருந்தார். அவர்களுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டாலிட்டி, லவ் இன் ஆக்ஷனை வந்து நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு திமிர்வாதக்காரனுக்கு சொல்லிட்டு போகல ஆண்டவர். அவர் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகுன்னு குஷ்டரோகியெல்லாம் என்ன பண்ணார், குணமாக்கினவராக நம்ம வந்து அவரை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஸோ ஜீசஸ் ஷோடு ஹாஸ்பிட்டாலிட்டி டு எவ்ரிபடி. ஸோ ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் டு டூ த சேம். அவரை போலவே நம்மளும் ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிக்கிறவர்களாக, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களாக நம்மளும் இருக்கணும் அப்படி சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைக்கிறாரு, ஆசைப்படுகிறார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் அ லாஸ்ட் ஆர்ட் அப்படி சொல்கிறாங்க. லாஸ்ட்னா மறந்து போன அல்லது மறைந்து போன ஒரு கலை அப்படி சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து எப்படி சொல்கிறாங்க, இட்ஸ் அ லாஸ்ட் ஆர்ட், மறைந்த ஒரு கலை அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா பீப்புள் டோன்ட் நோ ஹவு டு கேர் ஃபார் ஈச் அதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி கவனிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உதவி செய்யணும் அப்படிங்கிறது இப்போ தெரியாமல் போச்சு. ஏன்னா இப்போ நம்ம காலத்தில் எல்லாம் மொபைலு அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு, ஒருத்தவங்க வந்து அடிபட்டு கிடந்தாலும், ஒருத்தவங்க வந்து குழியில் விழுந்து கிடந்தாலும் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறவர்களாக, இல்லை மொபைல் பார்த்துட்டே அதை கண்டு காணாமல் போகிறவர்களாக இப்போ மக்கள் எல்லாம் மாறிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் அ லாஸ்ட் ஆர்ட், மறைந்து போன ஒரு கலையாக ஆயிடுச்சு அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. திரும்ப நம்ம வந்து அதை ரினோவேட் பண்ணணும். ஹல்லேலூயா. அதை நம்ம புதுப்பிக்கிறவர்களாக, மறைந்து போன அந்த கலையை, லாஸ்ட் ஆர்ட்டை ரினோவேட் பண்ணுறவர்களாக நம்ம வந்து காணப்படும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கேர் பண்ணுறவர்களாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறவர்களாக, உபசரிக்கிறவர்களாக நம்ம வந்து என்ன பண்ணணும், மாறணும். ஸோ இப்போ உள்ள ரிலேஷன்ஷிப்லாம் வந்து ரொம்ப ஷாலோவாக, ரொம்ப குறுகியதாக இருக்குது. ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட ரொம்ப க்ளோஸாலாம் பழக மாட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலையில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வாழ்ந்துட்டுருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக பழகுனா தான் ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணுறதுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்போ அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எங்கள்கிட்ட வந்து க்ளோஸாக இப்போ பழக ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து அந்த மெர்லின் சிஸ்டரோட பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லி எங்களை இன்வைட் பண்ணாங்க. நல்லா கிராண்டாக அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண உதவியாச்சு. அவங்க வந்து எங்களுக்கு நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி காமிச்சாங்க, நல்லா உபசரித்தாங்க. கூப்பிட்டு எல்லாம் பிரியாணிலாம் போட்டு நல்ல அப்படி வந்து என்ன பண்ணாங்க. ஸோ அப்படி க்ளோஸ் ஆனால் தான் வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே சிஸ்டர் மேக்தலின் சிஸ்டர், அந்த ஜெயகீர்த்தி பாப்பாவுக்கும் ஃபஸ்ட் பர்த்டே வந்துச்சு. ஸோ அங்கேயும் போய் பர்த்டே செலவு சுந்தரங்கள் வந்தாங்க. எல்லாம் வந்து நம்ம உபசரித்தாங்க, நல்லா நம்மளை வந்து நல்லா கவனித்தாங்க. பரோட்டா வைக்கட்டுமா, இட்லி வைக்கட்டுமா, பிரியாணி சாப்பிட்றீங்களா, சால்னா வைக்கணும், நல்லா கவனிப்பு. ஸோ அப்படிப்பட்டவர்களாக நம்ம க்ளோஸ் ஆனால் தான் உபசரிப்பு அதிகமாகும். இப்போ க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிறதே இல்லை. சர்ச்சுக்கு வரோமா, அப்படி டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறவர்களாக இருக்கக்கூடாது. அதனால தான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அடிக்கடி சாப்பாடு போட ஆரம்பிச்சிருக்கோம், உபசரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஏன்னா அப்போ தான் ஒரு ஃபெல்லோஷிப் கிரியேட் ஆகும், ஒரு ஐக்கியம், ஒரு அன்பு நம்மளுக்குள்ள அதிகமாகும், ஒரு நெருக்கம் அதிகமாகும். அதுக்காக தான் சாப்பாடு போட உபசரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ அந்த உபசரிப்பு நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் வளரணும். ஸோ மத்தேயு 25:40-45 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சிறியராகிய நம்ம பார்க்கிற யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யலை அப்படின்னா அது பாவம் ஆகிடும் அப்படி சொல்லி வசனம் சொல்லுது.
அது பாவமாயிடும். உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி என்ன பண்ணணும்? கண்டிப்பாக செய்கிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். ஸோ இவான்டெல் அப்படின்னு ஒரு மனிதர், தேவ மனிதர் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டியை பற்றி ஒரு 2 குவாட், அவர் நிறையா குவாட்ஸ் சொல்லியிருக்காரு, நிறையா கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு 2 இதை மட்டும் நான் வாசிக்கிறேன். இவான்டெல் அப்படிங்கிறவர், த சீக்ரெட் வெப்பன் ஃபார் ஹாஸ்பிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் இஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. யூ கேன் ப்ராக்டிஸ் இட் வெதர் யூ லிவ் இன் அ ஹவுஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட் டாம் அப்படி சொல்லார். ஸோ நம்ம நற்செய்தி வந்து தொடர்ந்து முன்னேறணும், நற்செய்தி எங்கேயும் பரவணும், இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி எங்கேயும் பரவணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி மஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். உபசரிப்பு அவசியம். உபசரிப்பு எங்கெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலான்னா, வீட்டிலையே வந்து என்ன பண்ணலாம், வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். பர்த்டே பார்ட்டி வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன பண்ணலாம், உபசரிக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுவோம், சின்ன ஒரு மெசேஜ் கொடுப்போம், அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். காஸ்பல் அட்வான்ஸ் ஆகுது, முன்னேறி போயிட்டுருக்குது. ஸோ அதுக்கு நம்ம உதவியாக இருப்போம். ஸோ காஸ்பல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப முக்கியம், உபசரிக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் இப்போ நம்மளும் அதை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. நிறைய பேர் வந்து இதுலேயும் பயன்பெறுவார்கள் அப்படி சொல்லி நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும், இல்லை ஒரு டாமெட்ரியில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும், மேன்ஷனில் இருக்கிறீங்க, ஹாஸ்டலில் இருக்கிறீங்க, எங்கேயும் உங்களால் ஹாஸ்பிட்டாலிட்டி காமிக்க முடியும். ஹாஸ்பிட்டாலிட்டி காமிச்சு என்ன பண்ணணும், வாழணும். அவரே இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாரு இவான்டெல் அப்படிங்கிறவர். எனி டைம் வி ப்ராக்டிஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி வி ஃபாலோ இன் த ஸ்டெப்ஸ் ஆஃப் அவர் லேவிஷ்லி ஹாஸ்பிட்டபிள் காட் அப்படி சொல்கிறார். ஆண்டவரை வந்து எப்படி சொல்கிறார்? லேவிஷ்லி ஹாஸ்பிட்டபிள் காட். லேவிஷ்லினா ரொம்ப தாராள மனசுள்ள, லேவிஷ் அப்படின்னா வந்து நல்ல ரிச்சான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ ரொம்ப ரிச்சான, அதாவது தாராள மனசுள்ள, எல்லாருக்கும் உதவி செய்கிற ஒரு தேவனுடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றுகிறோன்னு அர்த்தம். ஹாஸ்பிட்டாலிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணால், உபசரிக்கிற ஆரம்பிச்சிட்டோன்னா, எல்லாரையும் உபசரிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம வந்து என்ன செய்கிறோம், ரிச்சாக எல்லாருக்கும் உபசரிக்கிற, ரிச்சாக எல்லாரையும் கவனிக்கிற, தாராளமாக எல்லாரையும் நேசிக்கிற, தாராளமாக எல்லாரையும் கவனிக்கிற அந்த தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக நாம் மாறுகிறோம் அப்படி சொல்லி அர்த்தம். அந்த 2 குவாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதை உங்களோடத்துல ஷேர் பண்ணணும் அப்படி சொல்லி நினச்சேன், ஷேர் பண்ணேன். ஹல்லேலூயா. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காஸ்பல் அட்வான்ஸ்மெண்ட், நம்ம நற்செய்தி பரவணும் அப்படின்னா அப்பப்போ பர்த்டே பார்ட்டி வைங்க, அப்பப்போ ஏதாச்சும் ஒரு பார்ட்டி வச்சு என்ன பண்ணுங்கள், உபசரிங்க. ஆட்களை கூப்பிட்டு, சுற்றி இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு உபசரிங்க. எங்களையும் கொடுங்க, நாங்களும் 2 வார்த்தை ஷேர் பண்ணுவோம். ஒரு மெசேஜ் 2 வார்த்தை ஷேர் பண்ணி ப்ரேயர் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். காஸ்பல் அப்படி தான் அட்வான்ஸ் ஆகி போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ இது ஒரு நல்ல ட்ரிக்கு, நல்ல ஒரு டிப்ஸு. இதை நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாருமே, கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஹல்லேலூயா. ஸோ ஜீசஸ் சேஸ் that when we are hospitable to others, it's as if we are doing it directly for him. ஹல்லேலூயா. நம்ம மற்றவர்களை உபசரிக்க ஆரம்பித்தோன்னா, நம்ம மற்றவர்களை உதவி செய்ய ஆரம்பித்தோன்னா, அது யாருக்கே செய்கிறதா ஆண்டவர் சொல்கிறாரு, டைரெக்டாக ஆண்டவருக்கு, நேரடியாக இயேசுவுக்கே அதை செய்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ 5வது காரியம், 6வது காரியம் பார்த்தோம். இப்போ 7வது காரியம், 7வது காரியத்தில் we should live with civility. we should live with civility. civility அப்படின்னா பண்பாடோட, நாகரிகத்தோட வாழணும். பண்பாடோட வாழணும், நாகரிகத்தோட வாழணும். இயேசு கிறிஸ்து அப்படி வாழ்ந்தாரா? கண்டிப்பாக பண்பாடோட, ரொம்ப பண்பாக நடந்து கொண்டார். எல்லாருக்கிட்டையும் நாகரிகத்தோடு நடந்து கொண்டார், மரியாதையோடு நடந்து கொண்டார். ஸோ நம்ம வந்து இஃப் யூ ரெஸ்பெக்ட் அதர்ஸ் வி வில் கெட் ரெஸ்பெக்ட். நம்ம வந்து மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்தோம்னா நம்மளுக்கு மரியாதை கொடுத்தோம். இஃப் யூ ப்ராக்டிஸ் சிவிலிட்டி, பீப்புள் மூவ் வித் அஸ் இன் அ சிவிலைஸ்டு மேனர். நாகரிக ஒரு மனப்பான்மையோடு நம்மக்கிட்டையும் மக்களை வந்து என்ன பண்ணுவாங்க, மூவ் பண்ணுவாங்க. நம்ம வந்து சிவிலைஸ்டாக இல்லை, சிவிலிட்டியோடு நம்ம வந்து வாழலை அப்படின்னா மக்கள் நம்மக்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஐயா, இவன் நாகரிகம் தெரியாதவன், பண்பாடு இல்லாதவன், மரியாதை தெரியாதவன் அப்படி சொல்லிட்டு நம்ம எப்படி இருக்கோமோ அது மாதிரி தான் அவங்களும் நம்மளை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ வி ஷுட் லிவ் வித் சிவிலிட்டி. ஸோ சிவிலிட்டி அப்படிங்கிற தமிழில் நான் வந்து அர்த்தம் சொல்லிட்டேன். பண்போடு இருக்கிறது, நாகரிகத்தோடு இருக்கிறது, பண்பட்ட பழக்க வழக்க முறை. ஒரு பண்பட்ட பண்புள்ள பழக்க வழக்க முறையை பின்பற்றி வாழுகிறது. வென் யூ ஆர் சிவில், நீங்கள் வந்து பண்பாடோடு இருக்கிறது வந்து எப்படி தெரியும் அப்படின்னா, யூ வில் ரெஸ்பெக்ட் அதர் பீப்புள். மற்றவர்களை என்ன பண்ணுவீங்க, நீங்கள்
மதிப்பீங்க, மற்றவர்களை மதிக்கிறவர்களாக இருப்பீங்க, மரியாதை கொடுக்கிறவர்களாக இருப்பீங்க. ஈவன் பீப்புள் யூ டிஸ்அக்ரி வித், ஒருத்தரோட நீங்கள் வந்து உங்களோட கருத்து ஒத்துப்போகலைனாலும் நீங்கள் பண்பாடு உள்ளவர்கள், நீங்கள் நாகரிகம் உள்ளவர்கள், இயேசுவை போல பண்பாடு உள்ளவர்கள், நாகரிகம் உள்ளவர்கள் அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் வெறுக்க மாட்டீங்க, அவங்கள மதிப்பீங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுப்பீங்க. ஸ்தோத்திரம். ஸோ இதையும் நான் ஒரு இன்டர்நெட்டில் வந்து கிறிஸ்டியன் சிவிலிட்டினா என்ன அப்படி சொல்லி நான் போட்டு பார்த்தேன். அப்போ வந்து அது என்ன சொல்லுது அப்படின்னா, கிறிஸ்டியன் சிவிலிட்டி இஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் எக்ஸ்டெண்டிங் கர்ட்டசி அண்ட் ரெஸ்பெக்ட் டு அதர்ஸ். மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்குற ஒரு பண்பு, அதுதான் வந்து கிறிஸ்டியன் சிவிலிட்டி, கிறிஸ்தவ நாகரிகம், கிறிஸ்தவ பண்பாடு, அது நம்மளுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் ரூட்டட் இன் கிறிஸ்டியன் பிரின்சிபிள்ஸ், ஆண்டவருடைய கிறிஸ்தவ கொள்கைகளுக்குள்ள வேரூன்றி இருக்கணும். அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன கிறிஸ்தவ கொள்கைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, லவ், கைண்ட்னஸ், எல்லாரையும் சேமாக ட்ரீட் பண்ணுறது, எல்லாரையும் மரியாதையோடு ட்ரீட் பண்ணுறது, அதான் வந்து கிறிஸ்தவ ப்ராக்டிஸ், கிறிஸ்தவ பண்பாடு. சரிங்களா? எல்லாரையும் வந்து நேசிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் தயை காட்டுகிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும், தயவுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்குறோம். ஆண்டவர் நம்ம மேலே அன்பாக இருக்கணும், நம்ம மேலே தயவுள்ளவராக இருக்கணும், நம்மளை வந்து நம்முடைய தேவை அறிந்து உதவி செய்யணும் அப்படி சொல்லிலாம் நம்ம வந்து நினைக்கிறோம் ஆண்டவர். அப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட நினைக்கிற நாமளும் மற்றவர்கள்ட்ட அப்படி இருக்கணும். நம்மளும் மற்றவர்களுக்கு அன்பு காட்டுகிறவர்களாக, தயவுள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக நம்மளும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மேரி வாட்லி மாண்டேகு அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிவிலிட்டியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, சிவிலிட்டி காஸ்ட் நத்திங் பட் பைஸ் எவ்ரிதிங் அப்படி சொல்கிறாங்க. சிவிலிட்டி காஸ்ட் நத்திங் பட் பைஸ் எவ்ரிதிங். நீங்கள் சிவிலிட்டி ஷோ பண்ணுறது, பண்பாடு காண்பிக்கிறது, நாகரிகம் காண்பிக்கிறது வந்து அதுக்கு எந்த விலையும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. விலை நீங்கள் பணிவாக நடக்கிறது, தாழ்மையாக நடக்கிறது, அன்பு காட்டுறதுக்கு எந்த விலையாச்சும் கொடுக்கணுமா? எந்த விலையுமே கொடுக்க வேண்டாம். அன்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இலவசமாக உங்களுடைய அன்பை எல்லாருக்கும் காண்பிக்கலாம். இலவசமாக நீங்கள் எல்லார் மேலேயும் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கலாம், எல்லாரையும் மன்னிக்கிறவர்களாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இருக்கலாம். இட் காஸ்ட் நத்திங் பட் பைஸ் எவ்ரிதிங். நீங்கள் அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இலவசமாக அன்பை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, இலவசமாக இரக்க குணத்தை காண்பிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இலவசமாக தயவுள்ளவர்களாக நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்கள் பக்கமாக சார்ந்து விடுவார்கள், உங்கள் பக்கமாக வந்துடுவாங்க. ஹல்லேலூயா. ஸோ அவர்களுடைய அன்பை நீங்கள் வாங்கிக்கலாம், அவர்களுடைய மரியாதையை நீங்கள் வாங்கிக்கலாம், அவர்களுடைய இரக்கத்தையும் நம்ம வாங்கிக்கலாம். நம்மளுக்கு அது காஸ்ட்டே கிடையாது, எந்த விலையுமே கொடுக்காமல் நம்ம அன்பை காண்பித்தோம், அதே மாதிரி அந்த அன்பை அவர்களிடத்தில் நம்ம வாங்கிட்டோம். ஸோ அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, சிவிலிட்டி காஸ்ட் நத்திங் அண்ட் பைஸ் எவ்ரிதிங் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தான் நம்ம வந்து இருக்கணும். ஸோ இலவசமாக நம்ம எல்லாத்தையும் பெற்றிருக்கிறோம். நம்ம மன்னிப்பு பெற்றது, நம்ம ஏதாச்சும் காசு கொடுத்து மன்னிப்பு பெற்றோமா? இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி நமக்கு மன்னிப்பை வழங்கியிருக்கிறார். நம்ம ஏதாச்சும் காசு கொடுத்து ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றோமா? ஆண்டவருடைய இரக்கம் இலவசமாக நமக்கு கிடையாது. நம்ம ஏதாவது காசு கொடுத்து ஏதாச்சும் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆண்டவருடைய கிருபையை பெற்றோமா? அதெல்லாம் கிடையாது. ஆண்டவருடைய கிருபை இலவசமாக நம்மளுக்கு கிடைத்தது. இலவசமாக பெற்றதை இலவசமாக நம்ம கொடுக்க ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் சிவிலிட்டி, அதுதான் பண்பாடு, அதுதான் நாகரிகம். ஸோ தமிழர்கள்ட்ட அது நிறையாவே உண்டு, பண்பாடு, நாகரிகம் அப்படிலாம். ஸோ கிறிஸ்தவ தமிழர்களாக இருந்தால் இன்னும் அதிகமாக அது இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ப்ராக்டிஸ் பண்ண காரியம் அது. ஸோ இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவிலிட்டி அப்படிங்கிறது இட் ஹாஸ் பிகம் அ கவுண்டர் கல்ச்சுரலாக மாறிடுச்சு. கவுண்டர் கல்ச்சுரல்னால் நம்ம கலாச்சாரத்துக்கு எதிரானதாக மாறி கொண்டு வருகிறது. பண்பாடு உள்ளவர்களாக இருப்பது, நாகரிகம் உள்ளவர்களாக இருப்பது இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்ச்சொல் மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு எதிர்வினை மாதிரி வந்து கலாச்சாரத்துக்கு எதிரானது மாதிரி வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நவடேஸ் பீப்புள் ஆர் இம்பொலைட். அவங்களுக்கு பொறுமையே இல்லை. மக்களுக்கு வந்து இப்போ உள்ள மக்களுக்கு வந்து பொறுமையே கிடையாது. எல்லாம் ரொம்ப வந்து என்ன பண்ணுறாங்க, ரூடாக இருக்காங்க, முரட்டுத்தனமாக இருக்காங்க. எல்லாம் சீக்கிரம் நடக்கணும் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்காக அடக்கமற்றவர்களாக, மரியாதை இல்லாதவர்களாக என்ன பண்ணுறாங்க, மக்கள்லாம் மாறிக்கொண்டிருக்காங்க. அதுக்கு சோசியல் மீடியா ரொம்ப பெரிய ஒரு உதாரணமாக இருக்குது. சோசியல் மீடியாவில் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்த்தீங்கன்னா, இல்லைனா இவங்க போடுற போஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை மரியாதை குறைவாக பேசி, இப்போ பாலிட்டிக்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மூத்தவர் அப்படின்லாம் பார்க்குறது கிடையாது, ஒரு எல்டர் அப்படின்லாம் பார்க்குறது கிடையாது.
கேவலமாக திட்டுறது, கேவலமாக எழுதி போஸ்ட் போடுறது, இம்பொலைட்டாக அடக்கமற்றவர்களாக என்ன பண்ணுறாங்க, மரியாதை கொடுக்காதவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க, முரட்டுத்தனமாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. சிவிலிட்டி, வி ஷுட் லிவ் வித் சிவிலிட்டி, பண்பாடோட நாகரிகத்தோடு நம்ம வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். மத்தேயு 5:9 பாருங்கள். மத்தேயு 5:9 ஆண்டவர் சொல்கிறாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நம்ம விரோதத்தை சம்பாதிக்கக்கூடாது, சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் சிவிலிட்டியோடு வாழுகிறவர்கள், நாகரிகத்தோடு வாழுகிறவர்கள், பண்பாடோடு வாழுகிறவர்கள். சில்ட்ரன் ஆஃப் காட் ஷுடின் கிரியேட் கான்ஃப்ளிக்ட் அண்ட் டிவிஷன். பிரிவினையை உண்டாக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் பிரிவினையை என்ன பண்ணக்கூடாது, உண்டாக்கக்கூடாது. சண்டை மூட்டி விட எல்லாம் இவங்க போனால் பிரச்சனை இன்னும் அதிகமாகிடும். சில பேர் போனால் அந்த மாதிரி என்ன பண்ண, இங்கே இருக்கிறது அங்கே சொல்லி, அங்கே இருக்கிறது எங்கே சொல்லி எல்லாம் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா எரியட்டுன்னு வந்துடுவாங்க. ஸோ அப்படிலாம் வந்து என்ன பண்ணக்கூடாது. சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகள் நம்ம வந்து இருக்கணும். வி ஷுட் நாட் கிரியேட் கான்ஃப்ளிக்ட். நம்ம சண்டை போடுறதுக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை, பிரச்சனை பண்ணுறதுக்கு நம்மளை ஆண்டவர் அழைக்கவில்லை. அப்புறம் டிவிஷன் உண்டாக்குறது, பிரிவினை உண்டாக்குவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. ஆண்டவர் எதுக்காக நம்மை அழைத்திருக்கிறார்? வி ஷுட் பி பீஸ் மேக்கர்ஸ் அண்ட் பிரிட்ஜ் பில்டர்ஸ். நம்ம இணைக்கிறவர்களாக, பாலம் கட்டுகிறவர்களாக. பாலம் கட்டுகிறது என்னது? ஒரு கரையை இன்னொரு கரையோட இணைக்கிறது தான் பாலம் கட்டு. ரெண்டு பேரும் வேறு வேறு துருவத்தில் போயிட்டு இருந்தாங்களோ அவங்கள இணைக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். சில அண்ணன் தம்பிங்க அவன் அந்த பக்கமாக போவான், இந்த பக்கமாக போவான், அவங்கள இணைக்கிறவர்களாக, பிரிட்ஜ் பில்டர்ஸாக நம்ம வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சிவிலிட்டி உடையவர்களாக நம்ம வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி வாழுவோமா? சிவிலிட்டியுடைய பண்பாடு உள்ளவர்களாக. கண்டிப்பாக இப்போல்லாம் நிறைய பேர் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி நடந்து கொள்கிறீங்க? சோசியல் மீடியா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் எப்படி வைக்கிறீங்க? என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்க? ரொம்ப முக்கியம். உங்களை அதில் பார்க்குறாங்க மக்கள், அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, கவனிக்கிறாங்க. நானும் அந்த வசனம் வைக்கிறதோட சரி, வேறு எதுவுமே என்ன பண்ணுறதில்ல, நமக்கு எதுக்கிட அந்த வம்பு அப்படின்ட்டு எதுவுமே வந்து என்ன பண்ணுறதில்ல. எப்போச்சுன்னா மோட்டிவேஷனாக ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை வேணால் வைப்பேன். மோட்டிவேஷனாக ஒரு குவாட்டு, மோட்டிவேஷனெல்லாம் வைக்கிறதோட சரி. அவன் மற்ற இந்த வன்மத்தை கக்குறது, கேவலமாக கமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். சில நேரம் கேவலமாக கமெண்ட் பண்ணுறது, ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி, போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க பார்த்தீங்களா? சில பேர் இவர் வந்து ரொம்ப வன்மத்தை கக்குனார், இவர் வந்து கொலை மிரட்டல் விட்டார், கமெண்ட் செக்ஷன்லேயே கொலை மிரட்டல் விட்டுருப்பான். அடுத்த நாள் பார்த்தா ஆள் கைதுன்னு வரும், மாவு கட்டோடு நிற்பான். ஸோ அப்போ ரொம்ப கவனமாக, எதுக்கு நம்மளுக்கு அந்த மாவு கட்டு, எதுக்கு நம்ம போய் அப்படி மாட்டிக்கணும்? அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ரொம்ப கவனமாக இருக்கணும். வர்ற காலத்தில் வந்து அப்படி தான் இருக்கும். அவன் கமெண்ட் பண்ணுறது நம்மளுடைய உணர்ச்சிகளெல்லாம் தூண்டுற மாதிரி இருக்கும், நம்முடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் தூண்டுற மாதிரி இருக்கும். எப்படி இப்படி பேசலாம், என் தலைவனை எப்படி இப்படி பேசலாம், எனக்கு பிடிச்சவனை எப்படி இப்படி பேசலாம், அப்படி இப்படின்ட்டு நம்முடைய உணர்ச்சிகளை தூண்டி நம்மளையும் கெட்ட வார்த்தை பேச வைக்கிறது, நம்மளையும் அன்வான்ட் அன்ஹோல்சம் டாக்கு, ஆரோக்கியம் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்த வைக்க சாத்தான். இப்போல்லாம் சாத்தான் அங்கிட்டே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் சோசியல் மீடியாவில். கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போ, எவனையாச்சும் திட்டு, அவன் திட்டினானா ரிப்ளை நல்லா திட்டி வை இப்படின்னு சொல்லி இங்கிட்டே தான் சுற்றுறான். ரொம்ப கவனமாக இருக்கணும் கிறிஸ்தவர்கள். சிவிலிட்டி ரொம்ப முக்கியம், பண்பாடோடு நாகரிகத்தோடு. நம்ம ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம். ஆனால் இப்போ தான் வந்து இந்த சோசியல் மீடியா இதெல்லாம் நம்மளை மாற்றிருச்சு. நம்ம மாறக்கூடாது, நம்ம அப்படி தான் இருந்து என்ன பண்ணணும், இருக்கணும். தமிழர்கள் நல்ல பண்பாடோடு நாகரிகத்தோடு இருந்தவர்கள் அப்படி தான் இது இருக்கணும். கிறிஸ்தவர்களாக இருந்தால் இன்னும் அதிகமாக தான் அது வந்து சமாதானம் பண்ணுகிறவர்களாக தான் நம்ம வந்து இருக்கணும். பிரச்சனை பண்ணுறவர்களாக, பிரிவினை உண்டாக்குறவர்களாக நிச்சயமாக இருக்கக்கூடாது. ஸோ அப்புறம் வந்து இன்னும் சிவிலிட்டி வந்து என்ன நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம சொல்லுகிறத செய்கிறவர்களாக இருக்கணும். அது வந்து பண்பாடு, அதுதான் பண்பாடு. நம்ம ஒன்று சொல்லிவிட்டு அதை வந்து செய்யலைன்னா அது வந்து பண்பாடு இல்லை, நாகரிகமாக நடந்து கொள்கிறதுக்கு அது அர்த்தம் இல்லை. இவன் சொல்லுவான் ஆனால் செய்ய மாட்டான், அப்படின்னா நம்ம நாகரிகமற்று நடக்கிறோன்னு அர்த்தம், பண்பாடு இல்லாமல் நடக்கிறோம். நம்ம ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக செய்கிறவர்களாக இருக்கணும். நம்ம இந்த வாட்ஸ்அப் இதுகள்லாம் வந்து யாராச்சும் ஒருத்தர் ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரிப்ளை பண்ணுறது, சில பேர் வந்து அதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, இல்லை ஏதாச்சும் ஒன்று செஞ்சுருப்பாங்க, எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, ரிப்ளை பண்ண மாட்டாங்க, எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஸோ
ஸோ அப்படிலாம் நம்ம வந்து என்ன பண்ண இருக்கக்கூடாது. சிவிலிட்டியோட, பண்பாடோட, நாகரிகத்தோடு என்ன பண்ண நம்ம வந்து நல்ல விதத்தில் ரிப்ளை பண்ணுறவர்களாக, ரெஸ்பாண்ட் பண்ணுகிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திர, கர்த்தர் நல்லவர். மத்தேயு 7:12 நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. இதை வந்து அந்த அறிஞர் அண்ணா சொன்னார்னு எல்லாம் அங்கங்கே எழுதி வச்சுருக்கிறானுங்க. அது அறிஞர் அண்ணா சொல்லலை, நம்ம இயேசு கிறிஸ்து தான் வந்து என்ன பண்ணார், அதை வந்து சொன்னார். மத்தேயு 7:12 எடுத்து வாசிங்க. மனுஷர் உங்களுக்கு இந்த வசனத்தை எழுதி போட்டு அறிஞர் அண்ணான்னு கீழே போட்டிருக்காங்க. நம்ம திருச்சி பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டில் அந்த ரவுண்டானா இருக்குல்ல, அதில் அது இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது. அண்ணா எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தார், இயேசு கிறிஸ்து எந்த நூற்றாண்டில் வந்தார், அங்கேருந்து காப்பி அடித்து இங்கே சொன்னால் அண்ணா எழுதி போட்டாங்க. ஸோ அப்படிலாம் வந்து கிடையாது. அப்புறம் வந்து யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் யார் சொன்னது? ஆமாம், ஆண்டவர் தான் சொன்னது. சரிங்களா? நம்ம பெற்ற இந்த நற்செய்தி நம்ம அடக்கி வச்சிட்டு இருந்தால் அது வந்து நல்லதில்லை. நம்ம போய் ராஜாவுக்கு இதை தெரியப்படுத்தணும். இந்த செய்தியை, இந்த நல்ல செய்தியை ராஜாவுக்கு போய் தெரியப்படுத்தணும்னு அந்த குஷ்டரோகிகள் அந்த பாளையத்தை விட்டு வெளியே வந்து எல்லாம் கொள்ளையடிச்சு பாரு இவ்வளோ இது எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த குஷ்டரோகிகள் நடந்து போனதை ஆண்டவர் பெரிய சேனை நடந்து வந்த மாதிரி எதிரிக்கு காமிச்சிட்டார். அவங்க எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடியே போயிட்டானுங்க. இந்த குஷ்டரோகிகள் பார்த்து இவனுங்களே பயந்து ஏதாச்சும் கிடைக்குமான்னு போனவனுங்க யாருமே இல்லைன்னொன்னே, எப்பா எவ்வளோ இது எல்லாம் நமக்கு தானா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாக இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் அப்படி சொல்லிட்டு ராஜாவுக்கு போய் இதை அப்போ இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கணும். அவங்க பெற்றாங்க, இன்பம் பெற்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சது அந்த குஷ்டரோகிகளுக்கு. அதை போய் அவங்க ஷேர் பண்ணுறாங்க, ராஜாட்ட போய் ஷேர் பண்ணுறாங்க. எல்லாம் அந்த தேசம் முழுவதும் வந்து என்ன பண்ணுறாங்க, அதை கொள்ளையிட்டு செல்கிறத நம்ம யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் எங்கே நடந்தது? பழைய ஏற்பாட்டிலே நடந்தது. இப்போ ஒரு ஆள் சொல்லி அது ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்படி கிடையாது. ஸோ இங்கே பைபிள்லே எல்லாமே இருக்குது. ஆண்டவர் எல்லாமே என்ன பண்ணிக்கிறாரு, சொல்லி வைத்திருக்கிறார். ஸோ மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்கள், இவர் எனக்கு இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இவர் என் மேலே ரொம்ப அன்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், இவர் என் மேலே இறக்கம் காட்டினா நல்லாயிருக்கும்னு நம்ம நினைக்கிறத நம்ம அவர்களுக்கு வந்து என்ன பண்ணணுமா, செய்யணுமா. நம்ம அவர்கள் மேலே இரக்கமாக இருக்கணும், நம்ம அவர்களுக்கு அன்பு செலுத்துகிறோம், அவர்கள் மேலே அன்பு காட்டுகிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். அதுதான் வந்து லிவ் வித் சிவிலிட்டி. சரிங்களா? இன்னொன்று கடைசியாக ஒன்று பார்த்துருவோம், லிவ் வித் சேரிட்டி. நம்ம வந்து தாராள மனம் உள்ளவர்களாக நம்ம வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். சேரிட்டிக்கு வந்து நல்ல தமிழ் வார்த்தைகள் இருக்குது. தர்மம், ஈகை, தொண்டு. தர்மம் செய்கிறவர்களாக, ஈகை காண்பிக்கிறவர்களாக, தொண்டு செய்கிறவர்களாக நம்ம வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். இயேசு கிறிஸ்து வந்து அப்படி தான் இருந்தார். இந்த உலகத்துக்கு அவர் வந்து எப்படி வந்தார், ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். சன் ஆஃப் மேன் கேம் டு சர்வ் நாட் டு பி சர்வ்டு. ஆண்டவர் வந்து ஊழியம் கொள்ளும்படி, எனக்கு கால் பிடிச்சி விடு, எனக்கு தண்ணி கொண்டு வா, எனக்கு அதை செய்ய இதை செய்யணும், ஊழியம் கொள்ளும்படி இயேசு வரல, ஆனால் ஊழியம் செய்யும்படி. He came to serve us. நம்மளுக்கு சேவை செய்வதற்காக, நம்மளுக்கு ஊழியம் செய்வதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். நம்மை மன்னிப்பதற்காக வந்தார், நமக்கு இரக்கம் பாராட்டுவதற்காக வந்தார், நம்மை நேசிப்பதற்காக. நம்ம மேலே வைத்திருந்த நேசத்தின் உச்சம்தான் அவர் இங்கே கொண்டு வந்துச்சு. அல்லேலூயா. நம்ம மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தார். அந்த அன்பு தான் யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு சொல்றார். இவ்வளவாய் உலகத்தில். அப்போ அந்த அன்பு, அந்த ஈகை குணம், அந்த தொண்டு செய்கிற குணம், தர்மம் செய்கிற குணம் நம்ம எல்லாத்துக்கும் வேணும். இயேசு கிறிஸ்து அப்படி தான் வந்து இருந்தார், எல்லாத்தையும் மன்னித்தார். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் தொங்கிட்டு இருந்தப்போ கூட அவர் வந்து சேரிட்டின்னா நம்ம வந்து ஏதோ காசு கொடுக்கறது, ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறது, இதை மட்டும் நம்ம வந்து நினைக்கக்கூடாது. தர்மம் செய்கிற, பிச்சை போடுறது, அதை வந்து சொல்லலாம். சேரிட்டின்னா ஏதாச்சும் சேரிட்டி ஹோம்லாம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு அனாதை குழந்தைகளுக்கு போய் ஏதாச்சும் சோறாக்கி போடுறது, அவங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கறது, இது மாத்திரமல்ல. சேரிட்டி அப்படின்னா நிறையா அதுவும் உண்டு, ஆனால் அது தவிர இன்னும் நிறையா இருக்குது. என்னென்னா யூ கேன் ஃபார்கிவ் அதர்ஸ், மற்றவங்களை என்ன பண்ணலாம், நீங்கள் மன்னிக்கலாம். அப்புறம் வந்து யூ கேன் ஷோ மர்சி, நம்ம வந்து என்ன பண்ணலாம், இரக்கம் காண்பிக்கிறோம். யூ கேன் ஷோ கைண்ட்னஸ், தயை பாராட்டுகிறவர்களாக, தயை காட்டுகிறவர்களாக நம்ம வந்து இருக்கலாம். அப்புறம் வந்து நம்ம கிருபையை நம்ம இலவசமாக பெற்றோம், அந்த கிருபையை நம்ம வந்து என்ன பண்ணலாம், இலவசமாக மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம். கம்பேஷன் உள்ளவர்களாக, இதெல்லாம் வந்து சாரிட்டிக்கு உள்ளதான் வரும். இதெல்லாம் ஈகை, தொண்டு, தர்மம், அதுக்குள்ளே தான் வந்து என்ன பண்ணுது, இது வருது. இன்னும் அந்த சேரிட்டிக்கு தமிழில் நல்ல வார்த்தைகள் வந்து இருக்குது. பெருந்தன்மையோடு இருக்கிறது.
பெருந்தன்மையோடு இருக்கிறது, விட்டு கொடுக்குற மனப்பான்மையோடு இருக்கிறது, நல்ல மனப்பான்மை, ஒப்புரவாகிற மனப்பான்மை, அறத்தை பின்பற்றி நடக்கிறது, அறத்தை பின்பற்றி நடக்கிறவர்களாக இருக்கிறது. இதுதான் வந்து சேரிட்டி. இப்படிப்பட்டவர்களாக வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து போல எப்படி வாழணும், நிறைய காரியங்கள் வந்து பார்த்துட்டோம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே நிறைய காரியங்களை நம்ம வந்து என்ன பண்ணோம், பார்த்துட்டோம். ஸோ பாருங்கள், இன்றைக்கி பார்த்த காரியங்கள் பாசிபிலிட்டியோட, வி ஷுட் லிவ் வித் பாசிபிலிட்டி. தேவனால் எல்லாம் கூடுங்கிற மனப்பான்மையோடு வாழணும். வி ஷுட் லிவ் வித் ஹாஸ்பிட்டாலிட்டி, எல்லாரையும் உபசரிக்கணும், எல்லாருக்கும் நன்மை செய்யணுன்ற மனப்பான்மை. வி ஷுட் லிவ் வித் சிவிலிட்டி, பண்பாடோட நாகரிகத்தோட வாழணும். அப்புறம் வி ஷுட் லிவ் வித் சேரிட்டி, நல்ல பெருந்தன்மையோட, ஈகை குணமுள்ளவர்களாக, தொண்டு செய்கிறவர்களாக, தர்மம் செய்கிறவர்களாக நம்ம கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த தர்மம் செய்கிறது, ஈகை, இந்த தொண்டு செய்கிற பெருந்தன்மை, விட்டு கொடுக்கறது, இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா, when somebody irritates you, நம்மளை வந்து தொந்தரவு பண்ணுறாங்க, நம்மளை ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க. நான் ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவேன், ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இரிட்டேட்டிங் இடியட்ஸ் அப்படி சொல்லுவார். இரிட்டேட்டிங் இடியட்ஸ் அப்படி சொல்லுவார். ஸோ அவர்கிட்ட வந்து சில நேரம் நானும் அதை சில நேரம் என் கிளாஸ்லேயும் ரொம்ப கத்திட்டு இருந்தாங்கன்னா, இரிட்டேட்டிங் இடியட்ஸ், ஷட் அப் யுவர் மவுத், கீப் குவைட் அப்படின்னு என்ன பண்ணுவோம் நம்ம, அந்த லாங்குவேஜ், ஸ்கூல் லாங்குவேஜ், கீப் குவைட்டுங்கிறது, ஷட் அப் யுவர் மவுத்துங்கிறது, இரிட்டேட்டிங் இடியட்ஸ்ன்னு சொல்கிறது, இதெல்லாம். ஸோ வென் சம்படி இரிட்டேட்ஸ் யூ, என்ன அவங்க நமக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வர்றாங்க, அதுதான் வந்து சேரிட்டியை, எவ்வளோ சேரிட்டி நமக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். டு தே பிரிங் அவுட் த பெஸ்ட் இன் யூ ஆர் த ஒஸ்ட் இன் யூ? நம்மளுக்குள்ள பெஸ்ட்டு என்னது? கிரைஸ்ட் பிரின்சிபிள்ஸ், இயேசு கிறிஸ்துவோட கொள்கைகள்லாம் நமக்குள்ளே இருக்க பெஸ்ட்டு. என்ன கொள்கைகள்? அன்பு காட்டுறது, இரக்கம் காட்டுறது, மரியாதை கொடுக்கறது, விட்டு கொடுக்கறது, பெருந்தன்மையோடு இருக்கிறது, எளிமையாக இருக்கிறது, பணிவோடு இருக்க, தாழ்மையோடு, எவ்வளோ பெஸ்ட் இருக்குது நமக்குள்ளே. ஆனால் ஒருத்தர் இரிட்டேட் பண்ண ஆரம்பித்தா இந்த பெஸ்ட்டு நம்மள்கிட்ட வெளியில் வருதா இல்லை ஒஸ்ட்டு வெளியில் வருதா? மாம்சத்தின் கிரியை தான் வந்து என்ன பண்ணுது வெளியே. மாம்சத்தின் கிரியை வந்து என்னது? பொறாமை, எரிச்சல், கோபம், இதெல்லாம், கொலை பண்ணுற எண்ணம், இதெல்லாம் வந்து என்னது? மாம்சத்தின் கிரியை. இந்த மாம்சம் வந்து என்ன பண்ணிடுது? வெளியே வந்துடுது. அப்போ அந்த டைமில் சேரிட்டியை வந்து என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ சேரிட்டி அதுதான் நம்மளுக்குள்ள ஆண்டவர் பெஸ்ட்டான காரியங்களை வைத்திருக்கிறார். ஃபர்கிவ்னஸ், மர்சி, கைண்ட்னஸ், லவ், கிரேஸ், கம்பேஷன் அப்படின்னு நிறைய காரியங்களை நம்மளுக்குள்ளே வச்சுருக்காரு. அதுதான் வந்து வெளியில் வருகிறதாக இருக்கும். அது ரொம்ப கஷ்டம், ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம வந்து வி ஷுட் எக்ஸ்டெண்ட் கிரேஸ் டு தோஸ் ஹூ ஆர் இரிட்டேட்டிங் அஸ். நம்மளை வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறவங்க, நம்மளை காயப்படுத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம கிருபை கொடுக்குறவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா some people they won't purposely do it. அவங்க வந்து வேணுனே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அதை செய்ய மாட்டாங்க. we don't know what they are going through. அவங்க வந்து எந்த வழியாக போயிட்டுருக்கிறாங்க, அவங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க மென்டல் டிப்ரெஷனில் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கலாம். அதனால் வந்து நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி, நம்ம காயப்படுத்துகிற மாதிரி என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம வந்து நடந்துருக்கலாம். அதெல்லாம் நம்ம தெரியாமல் அவங்கள வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து அவங்களுக்கு கோபப்படுறது, எரிச்சலை காண்பிக்கிறது, நம்ம வன்மத்தை காண்பிக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து நம்மளுக்கு காட்டக்கூடாது. ஸோ அவங்க எந்த நிலமையில் இருக்காங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அவங்க பர்பஸாக வேணுன்னே அதை வந்து என்ன பண்ணல, செய்யலை. அப்படிங்கிறப்போ வேணுன்னே செஞ்சாலுமே சிலுவையில் அறையதை என்ன பண்ணாங்க, வேணுன்னே தான் சிலுவையில் அறையிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் வந்து என்ன சொன்னார்? பிதாவே அவர்களுக்கு மன்னியும் சொன்னார். வேணுன்னே செஞ்சாலும் ஆண்டவராகி இயேசுவை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். மன்னிக்கிறவர்களாக தான் இருக்கணும். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் டு ஸ்டாப் ஜட்ஜிங் த வேர்ல்டு அண்ட் ஸ்டார்ட் லவ்விங் த வேர்ல்டு. ஹல்லேலூயா. ஸோ ஜட்ஜ் பண்ணுறதை விட்டுட்டு அன்பு காட்ட ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ அதான் யோவான் 3:16 வாட்சி நம்ம வந்து முடிச்சிடலாம். அவர் எவ்வளோ தூரம் நம்ம மேலே அன்பாக இருந்தார், எவ்வளவா தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக தந்தருளின தெய்வம். அப்போ எவ்வளோ அன்பு இருந்தால் குமாரனையே நமக்காக கொடுத்துருப்பார். ஹல்லேலூயா. ஸோ அவரோட கூட மற்ற எல்லாத்தையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு ரோமர் 8 நம்ம வந்து வாசிக்கிறோம். கண்டிப்பாக நமக்கு தேவையான காரியங்கள்லாம் ஆண்டவர் செய்வார். நம்ம அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. அவரை பின்பற்றி அவரை போல் அந்த உலகத்தில் வாழுவோம். இது எல்லாமே ஒரு மிஷன் ஃபீல்டு அப்படி சொல்லி நினச்சி நம்ம வந்து இந்த பூமியில் வாழணும். இந்த பூமியில் எப்படி வாழணும்? மிஷன் ஃபீல்டுன்னு நினச்சி வாழணும்.
மிஷன் ஃபீல்டுனா என்ன? நம்மளுக்கு தெரியாதவங்க, நம்ம அறியாதவங்க, அவங்க மத்தியில் நம்ம வந்து இருக்கிறோம் அப்படி. ஸோ நம்ம தெரியாதவங்க அறியாதவங்க மத்தியில் நீங்கள் வந்து இன்னும் கோவப்படுவீங்களா? எரிச்சலை காமிப்பீங்களா? வன்மத்தை காமிக்க முடியுமா? ஏன்னா சுற்றி உங்களுக்கு யாருன்னே தெரியாது. அப்போ மிஷன் ஃபீல்டு மாதிரி நினச்சி என்ன பண்ணணும், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கோவப்படுறோம், வைக்கிறோம். அப்படிலாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. மிஷன் ஃபீல்டு நம்மளை சுற்றி மக்கள் என்ன நிலைமையில் இருக்காங்க, என்ன சூழ்நிலையில் இருக்காங்களே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் நம்ம வந்து வாழுகிறோம். அப்படிங்கிறப்போ இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக, ஹல்லேலூயா, இயேசு கொடுத்த அந்த வெளிச்சத்தை நம்ம மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவர்களாக, வெளிச்சமாக நம்ம வந்து இருப்போம். ஸோ ப்ராக்டிஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி, civility, charity. God will surely bless us. Let's pray.